வணக்கம். சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பாற் புலவர், பெரும் மதிப்பிற்குரிய ஔவையார் அவர்கள். இவரது செய்யுட்களில் எளிமை, செறிவு, பொருள், நுணுக்கம், ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்டவை. இவர் எழுதிய நூல்களில் 7 நூல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்தது. அவை ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, ஞானக்குரல், விநாயகர் அகவல், 4 கோடிப் பாடல் ஆகிய 7 நூல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளது. தமிழுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து முத்தமிழாய் வாழ்ந்தவர் இவர். திருக்குறளுக்காக குரல் கொடுத்தார். குரல் பற்றி கூறுங்கள் என்று கேட்டபொழுது, அணுவை துளைத்து 7 கடலை குத்தி குறுக்கத் தரித்த குரல் என்று கூறியுள்ளார். இன்று நாம் கொண்டாடும் உலக பொதுமறைக்காக அன்றே உறக்க உலகிற்கு குரல் கொடுத்தார். இந்த மறை போற்றுதலுக்குரியது, இதை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார். அன்றைய காலகட்டத்தில் ஒரு சிலர் குரலை அங்கீகரிக்காத சூழ்நிலையில் நாம் இதை போற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்தார். இதன் விளைவாகவே 2000 ஆண்டுகள் கடந்தும் ஈரடி எனும் ஒரு தொன்மை நூல் உலகப் பொதுமறை நம் கையில் உள்ளது. நம் தமிழ் மொழி உள்ளவரை ஔவையாரின் சேவையும் புகழும் நிலைத்து வாழும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க ஔவை புகழ், வளர்க ஔவை நெறி. நன்றி. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.